ප්‍රශ්න සමුදායකට මුහුණ දී තිබෙනවා. இன்று நாட்டு மக்களும் பொதுவான பிரச்சனைகளுக்கு முகங்கொடுத்திருக்கிறார்கள். අද ගමකට ගියත් නගරයකට ගියත් ඇහෙන ප්‍රධානතම ඉල්ලීම තමයි තමන්ගේ දරුවා මත්ද්‍රව්‍ය වලට ගොදුරු වීමේ අනතුරු. තමන්ගේ දරුවා මත්ද්‍රව්‍ය වල ගොදුරක් බවට පත් වෙලා තමන්ගේ ජීවිතය විනාශ කර ගැනීමේ අනතුරු පිළිබඳව සෑම විටම අපිට හඬ නැගෙනවා. இன்று நாங்கள் ஊர்களுக்கு செல்கின்ற பொழுது மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நாட்டிலே போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளை இந்த போதைப் பொருளிலிருந்து மீட்டு தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கையாக இருக்கிறது. මේ රාජ්‍ය යාන්ත්‍රණයට පමණක් අවසන් කළ හැකි දෙයක් නොවේ. இதை நாங்கள் அரசாங்கத்தினால் மாத்திரம் இது முடிவுக்கு கொண்டு வர முடியாது. මේ සඳහා ජනතාවගේ සහාය අවශ්‍යයි. இதற்காக உங்களுடைய மக்களுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியம். අපි පියවරක් ඉදිරියට තිබ්බා. நாங்கள் ஒரு செயல்பாட்டை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். චිත්‍රය භයානකයි. அந்த செயல்பாடு பயங்கரமானது. මේ කළු ව්‍යාපාරය සෑම තැනක අතුරු පතුරු විහිදුවා පැතිරී තිබෙනවා. இந்த மோசமான செயல்கள் எல்லா இடமும் பரவி இருக்கிறது. පොලිසිය තුල, போலீசார் மத்தியிலும், හමුදාව තුල, ராணுவத்தின் மத்தியிலும், කස්ටම් එක තුල, ආර්එම්යු එක තුල, ඉමිග්‍රේෂන් එක ඇතුලේ මේ ආදි ශේෂ්ත්‍ර ගණනාවක පැතිරලා තිබෙනවා. எல்லா இடங்களிலும் இது ஊடுருவி இருக்கிறது. මේ මද්ද්‍රව්‍ය සහ දේශපාලක අතර විශාල ඥාතිත්වයක් තිබෙනවා. அரசியல்வாதிகளுக்கும் இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. විශාල මුදල් සංසරණ වෙනවා. அதிகமான பணம் கைமாறப்படுகிறது. නිල හමුදා කඳවුරුවල තිබෙන අවියායුධ පාතාලයට එනවා. ராணுவ முகாமில் இருக்கின்ற ஆயுதங்கள் இன்று இந்த பாதாள கோஷ்டியிடம் இருக்கிறது. අපිට තෝරාගත හැකි මාවත් දෙකක් තිබෙනවා. நாங்கள் தெரிவு செய்யும் 2 பாதைகள் இருக்கின்றன. මේ නොදැක්කා වගේ ඉදිරියට යන එක. இதை கண்டு கொள்ளாமல் முன்னோக்கி செல்வது, එහෙම නැත්නම් මේට එරෙහිව සටන් කරන එක. அல்லது இதற்கு எதிராக நாங்கள் போராடுவது. මොකද අපි කළ යුතු වන්නේ? என்ன நாங்கள் தெரிவது? මොකද කරන්න ඕන? என்ன අත්තරින්නද? கைவிடுவோமா? මතක තබා ගන්න මේ තබන ලද පියවර කිසිසේත්ම ආපසු හරවන්නේ නැති බව. நாங்கள் முன்னெடுக்கின்ற அந்த நடவடிக்கை ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். මේක රටේ ව්‍යසනයක් අවසන් කළ යුතුයි. இதற்கு முடிவு கட்ட வேண்டும். ඊළඟ අපේ රටේ මේ දුප්පත් භාවයේ ප්‍රධානම සාධකය අල්ල සහ දූෂණය. எமது நாட்டினுடைய ஏழ்மைக்கு முதலாவது காரணம் லஞ்சம் வாங்குவதும் அதே போல ஊழலும். ඒ පැතිරී තිබෙන ඉහළම දේශපාලන අධිකාරී සිට පහළ රාජ්‍ය නිලධාරියා දක්වා මේ අල්ලස දූෂණය පැතිරී තිබුණා. இந்த நாட்டிலே ஊழலையும் லஞ்சத்தையும் மேல் மட்டத்திலிருந்து நாங்கள் இல்லாமல் செய்கின்றோம். ඒ අවසන් කළ යුතුයි. இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ඒකට අපි ඉතාමත් දිගු පියවරන් රැසක් අරගෙන තිබෙනවා. நாங்கள் மிக நீண்ட காரியங்களை நாங்கள் நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். හැබැයි අපි දන්නවා මේ ක්‍රියාමාර්ගවලට එරෙහිව යන දේශපාලනය අනුතරදායකයි. இந்த நடவடிக்கைக்கு எதிரான சில அரசியல் செயல்பாடுகளும், ඔවුන් සතු තියෙන මූල්‍ය බලය, அவர்கள் இருக்கின்ற பணபலம், ඔවුන් රාජ්‍ය බලය හැසිරීම විසින් ඔවුන්ට රාජ්‍ය යාන්ත්‍රණය ඇතුළේ තිබෙන සබත්තාවයන්, அதாவது அரச நிர்வாகத்தை உள்ளிருந்து அவர்கள் இயக்குவதற்கும் அவர்களுக்கு විවිධ කළු ව්‍යාපාරයන් සමග තිබෙන සබත්තාවයන්, அந்த வியாபாரத்தோடு அவர்கள் தொடர்பு வைத்திருக்கிறார்கள். නීති විරෝධී අවියායුධ ඔවුන් අතර සංසරණය වීම தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் அவரிடம் இருக்கிறது, ආදී බොහෝ දී තිබෙනවා. இல்லாம அவரிடம் இருக்கிறது. එහෙත් அதனால் මේ කාර්ය දෙක කළ යුතුයි. இந்த காரியத்தை நாங்கள் செய்து முடிக்கிறோம். ඒට අපි ඉතාමත් නිර්භීත පියවරක් අරන් තිබෙනවා. ඒක අපි නොනවත්වා ඉදිරියට ගෙන යන බව මම ඔබට සපත්ත කොට ප්‍රකාශ කරනවා. எனவே இந்த நடவடிக்கையை நாங்கள் முடிவு கொண்டு வருவதற்கு நாங்கள் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். අනතුරු අපි ආර්ථික විශාල පිම්මක් ගත යුතුයි. அடுத்து நாங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாய்ச்சலை செய்ய வேண்டியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள UTVயின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.